அருவி, டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கை கால் முகம் கழுவிக்கின்னு டியூஷனுக்கு கிளம்பு. சரிம்மா. அம்மா சோப்பு இல்லையா? அந்த பக்கெட்டுக்கு பின்னாடி சைட்ல ஓரமா ஒரு சோப்பு துண்டு கிடக்கும் பாருடா. சரிம்மா. ஏண்டி, அங்கதான் டவல் இருக்குல்ல, அதுல துடைக்க வேண்டியது தானே? அதுல தொடச்சாலாம் தண்ணி போக மாட்டேங்குதுமா. நீ போட்டுட்டு இருக்க துணியில் தொடச்சாதாம்மா தண்ணி போகுது. சொல்லுவடி சொல்லுவ. என் துணி அழுக்காக்குறதுல இரு. நல்லா சிரிக்கிற. ஆனா சோப்பு நோர போற அளவுக்கு இன்னும் மூஞ்ச கழுவ தெரியல. நீ சீக்கிரம் கிளம்புனா அம்மா உனக்கு வேர்க்கடலை தருவேனா? ஐ, வேர்க்கடலையா? அப்போ சரி, இதோ கிளம்புறேன். சரி. மா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டியூஷனுக்கு கிளம்புறேன். பேக்ல நோட் புக்லாம் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோடா. சரிம்மா. மா, நோட்டு காலி ஆயிடுச்சு. எனக்கு நோட்டு வேணும். ஏண்டி, முன்னாடியே சொல்ல மாட்டியா? டியூஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சரி இரு பார்க்குறேன். நல்ல வேலை, நேத்து உங்க அப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்த அவங்க ஓனர் தூக்கி போட்ட நோட்லாம் இருக்கு. இந்தா நோட்டு. அம்மா, எனக்கு இந்த நோட்டு பிடிச்சிருக்கு. நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி சரி, நோட்டை சீக்கிரம் பேக்ல வச்சுட்டு டியூஷனுக்கு கிளம்பு. குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங் அருவி, வந்து உட்காரு. பசங்களா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் 5 மினிட்ஸில் கீழே போயிட்டு வந்துடுவேன். எல்லாரும் சமத்தா படிச்சுட்டு இருக்கணும். நான் வந்து கேட்பேன் என்ன படிச்சிங்கன்னு. சரியா? மிஸ்ஸுக்கு தோமலாம் முடிச்சிட்டடா மச்சான். நான் எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டேன் மச்சான். ஸ்டூடண்ட்ஸ் ஹோம்வொர்க்ஸ் மட்டும் எழுத மச்சான். நானும் இன்னும் எழுதல மச்சான். நீ எழுதல? டேய் படிடா, சும்மா கதை பேசிட்டு போடா பூமரு. டேய், ஏடா என்னோட லக்கிறீனா? என்னோட அன்னைக்கு கேஸ்ல கேறல, அதான் உன்னைய அப்ப கிறுனது இப்ப கிறுனல. உன்னோட ஃபுல்லா கிறுனற பாறா. டேய், உன்னை என்ன பண்ற பாறா. உன்னை சும்மா விட மாட்டா. வாடா. என்ன ஆளே காணோம் 4 நாளா? உடம்பு சரியில்லை, நல்லா வரல. ஓ அப்படியா? இப்போ பரவாயில்லையா? இப்போ சரியாயிடுச்சு. சரி, நான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். நீ வரியா? நம்ம ஒன்றா பண்ணலாம். வா பண்ணலாம். டே, உனக்கு ஒன்று தெரியுமா? ஒன்று தானே தெரியுமா? டே, அது இல்லைடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். சொல்லி கேட்போம். எனக்கு ஹோம்ஒர்க் நோட் காலி ஆயிடுச்சா? எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு நோட்டு கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கும் நோட்டு காலி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா நோட்டு வாங்கி தரேன். அப்படியா? எங்கே உன்னோட நோட்டை காட்டு பார்ப்போம். இந்த நோட்டு. டே, என்னடா 5 நோட்டா? ஆமாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டு. டே, நோட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குடா. எங்கள் அப்பா எனக்கு ஃபாரின் கடையில் தான் இங்கே தர. உன்னோட காட்டு பாப்போம். என் நோட்டு நான் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. நாளைக்கு வேற டெஸ்ட் இருக்கு.
நான் அதுக்கு படிக்கிறேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணு. சரி நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், நீ படி. மா மா மா. அதுக்குள்ள டியூஷன் முடிஞ்சிருச்சா? என்ன இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா, எனக்கு நோட் இல்லைல்ல, அதான் ஹோம்ஒர்க் பண்ணாம சீக்கிரம் வந்துட்டேன். இப்பதானே நோட்டு கொடுத்து அனுப்புனேன். அதுக்குள்ள என்ன உனக்கு நோட்டு இல்லைன்னு வந்து நிக்கிற? எனக்கு அந்த பழைய நோட்டெல்லாம் வேணாம், எனக்கு ஃபாரின் கடையில் வாங்கின நோட்டு தான் வேணும். அந்த நோட்டுக்கு என்ன குறை? ஃபாரின் நோட்டு கேட்டுட்டு நிக்கிற நீ? எல்லாமே குறை தான். எனக்கு ஃபாரின் நோட்டு தான் வேணும், இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டியூஷனுக்கு போக மாட்டேன். அருவி, சொன்னா புரிஞ்சுக்கோமா. நம்ம கிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்றதே ரேஷன் கடையில வாங்குற அரிசியை வச்சுதான். இதுல எங்கம்மா அந்த நோட்டெல்லாம் வாங்கி தர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த நோட்டு தான் வேணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். எப்படியோ போ. எங்க சொல் பேச்ச கேக்குற நீ? ச்சே. எப்பா அம்மா காலேருந்து என்ன வேடா சாமி, சப்பா ஒன்றும் முடியல. வந்துட்டீங்களா? லட்சுமி குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாம்மா. இதோ வரேன். இந்தாங்க தண்ணி. என்ன அருவி மூஞ்சி தூக்கி சொக்கன்றிருக்கா? என்ன பண்ண அவளை? நான் என்ன பண்ணேன்? அவதான் நோட்டு வேணும் நடமுடிச்சு நிக்கிறா. அதான் ஓனர் ரூட்டில் நோட்டு தந்துருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதான் எடுத்து கொடுத்தனே. மகாராணிக்கு பழைய நோட்டுலாம் வேணாமா, ஃபாரின் கடையில வாங்கின நோட்டு தான் வேணுமா. ஏய், நீ தான் நிலைமை எடுத்து சொல்லணும். ஆமா, சொன்னா மட்டும் அவ புரிஞ்சுக்கவா போறா? சும்மா என்கிட்ட வந்து உங்க கோபத்தை காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன வாய் நீளுது? ஆமா, அவ கேக்குற நோட்டு வாங்கி தர அளவுக்கு கூட சம்பாதிக்க வக்கு இல்ல. இதுல எனக்கு வாய் நீளுதுன்னு சொல்ல வந்துட்டீங்க. ஏய் ஆமாண்டி, என்னால அவ்வளவுதான் முடியும். முடிஞ்சா வாழை இல்லாட்டி போடி. ஆமா, உன்னை நம்பி வந்ததுக்கு இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். எல்லாம் என் விதி. வேலை செய்யத்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வரணும் பார்த்தா இங்க வந்து நிம்மதி இல்லை. ச்சே. அருவி, ஏந்துருமா. நோட்டு வாங்கியாச்சு, ஏந்து ஸ்கூலுக்கு கிளம்புமா. நோட்டு வாங்கியாச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை எழுப்பதான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதுதாம்மா, எனக்கு நோட்டு வாங்கி தரலாம், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டியூஷனுக்கு போக மாட்டேன். ஏன் இப்படி பண்ற அருவி? ஏம்மா, எனக்கு அந்த நோட்டு வேணும், அவ்வளோதான். எனக்கு நீ எப்படி வாங்கி தருவனே தெரியாது, எனக்கு அந்த நோட்டு வேணும். அருவி, சொல்றத கேளு, ஸ்கூலுக்கு கிளம்பு. முடியாதுமா, நான் போக மாட்டேன். எத்தனை நாள் நீ இப்படியே ஸ்கூலுக்கு போகாம அடம் முடிக்கிறேன்னு பாக்குறேன். நீ வாங்கி தர வரையும் நான் இப்படியே தான் அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். ஏன் இப்படி பண்ற அருவி? சொன்னா கேட்க மாட்டியா? போக மாட்டேம்மா. போக மாட்டேன், போக மாட்டேன். நான் இவ்ளோ சொல்றேன், சொன்னா கேக்குறியா நீ? சொன்னா கேக்குறியா நீ? குடும்ப கஷ்டத்தை எங்கனா புரிஞ்சுக்கிறியா? போக மாட்டேம்மா. சோ 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 சோடா 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 சோடா. நீ இப்படியே அடம் பிடிச்சிட்டே அழுதுட்டே வீட்லயே இரு. நான் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு வரேன். ஆடா ஆடா சோ 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 சோடா 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 சோடா. ஓ ஆரா ஏய். ஏம்மா, அந்த குழந்தை நீ போட்டு வந்தானே, ஏன் இப்போ அழுதுட்டு இருக்காது? அவன் பசியில அழுகுறான். பாலை கீழே காய்ச்சி கொடுக்க வேண்டியதானே? பால் வாங்கலாம் காசு இல்ல. இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல குழந்தை நீ போட்டு ஏஞ்சி வெளியே போவேன் நானு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் குழந்தை அழுகிய அவ்வளவு சீக்கிரமா நிப்பாட்டிட முடியாது. என்னடா ஒரு மனுஷன் காலிலேருந்து வேலை பார்த்துட்டு அழுப்புன்னு வந்து படுத்தா நிம்மதியே இல்லை. சே, ஒண்ணுலடா ஒண்ணுலடா சேடா 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 ஒண்ணுலடா ஒண்ணுலடா ஆடா 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 சேடா 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 அழாதடா அழாதடா சேடா. என் தங்கம்ல என் பட்டல அழக்கூடாதடா. சேடாம்மா சேடா சேடா ஆடா சேடா சேடா சேடா. ஓ ஓ சே சே.
பாலை கீழே காய்ச்சி கொடுக்க வேண்டியதானே? பால் வாங்கலாம் காசு இல்ல. இத்தனை நாள் கிளம்பாம என்ன திடீர்னு இன்னைக்கு டியூஷனுக்கு கிளம்புற? இனிமேல் கரெக்டாக ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போயிடுவேம்மா. என் தங்க புள்ள, பார்த்து போயிட்டு வாடா. ஹாய் அருவி. ஹாய்டா. அக்கா எங்க? அக்கா வர ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா, ஆண்டி சொல்லிட்டு போனாங்க. ஓ அப்படியா, சரி. இன்னும் 2 நாள் ஆளியே காணோம். ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? சரி சரி. இன்னைக்கு டெஸ்ட் போர்ஷன் தான் படிக்க போற? இல்லை, ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். இன்னைக்கு நோட் எடுத்து நினைக்க எனக்கு வந்துட்டியா? நோட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ சரி, வா ஹோம்ஒர்க் பண்ணலாம். ம் சரி. இதுதான் உன் நோட்டா? ஆமாம், இதுதான் என் நோட்டு.